வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசும விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கவுக்கு விளக்குமறியல். யாழில் அடுத்த மாதம் முதல் கடவுச்சீட்டு விநியோகம் ஆரம்பம். சட்டம் அனைவருக்கும் சமம். ரணிலின் கைது தொடர்பில் அனுர அரசு அதிரடி. வீதியை விட்டு விலகி குளக்கட்டின் கீழ் பாய்ந்த ஆட்டோ. உயிர் சேதமின்றி தப்பிய பயணிகள். காலில் ஏற்பட்ட வீக்கம். இளம் தாய் உயிரிழப்பு. யாழ் போதனா மருத்துவமனையில் துயரம். ஆன்லைன் மூலம் 45,000 ரூபாய் பெறுமதியில் பொருட்கள் கொள்வனவு. அம்பாறையில் இளைஞன் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் 2 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்காக விண்ணப்பித்திருப்பதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் அரசாங்கத்தின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக சுமார் 37 லட்சம் குடும்பங்கள் அஸ்வசும பெற விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் மொத்தமாக 52 லட்சம் குடும்பங்கள் வாழும் நிலையில் அஸ்வசும நலத்திட்டத்திற்காக 2 குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளன. இருப்பினும் அதில் 19 லட்சம் குடும்பங்கள் மட்டுமே அஸ்வசும பெற தகுதியானவர்கள் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்குள் 2 மில்லியன் ஏழை குடும்பங்களை மேம்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நிலுப்புலி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் சந்தேக நபருக்கு எதிராக சாட்சியங்களை முன்வைப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் விசாரணை இன்னும் முடிவடையாததால் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறும் அவர் கோரினார். சந்தேக நபருக்காக முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் அனுஜா பிரேமரத்ன நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு கோரினார். சாட்சியங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு நீதவான் நிலுப்புலி லங்காபுர சந்தேக நபரின் பிணை மனுவை நிராகரித்து சந்தேக நபரை 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதி முதல் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு வழங்கும் பணி ஆரம்பமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் கச்சேரி நல்லூர் வீதியின் பக்கமாக கடவுச்சீட்டு அலுவலகத்திற்கென பிரத்யேகமான கட்டிடம் ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளது. குறித்த கட்டிடத்தின் நிர்மாண வேலைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த மாதத்திலிருந்து கடவுச்சீட்டு வழங்கும் பணிகள் ஆரம்பமாக உள்ளன. உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரைக்காக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வந்தபோது யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்று நிறுவப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார். இதேவேளை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் யோசனை சமர்ப்பித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த பிரேரணைக்கு கடந்த ஏப்ரல் மாதம் அமைச்சரவை அனுமதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் என அனைவருக்கும் சட்டம் சமமானது என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், குற்றம் செய்திருந்தால் அவர்களை நீதியின் முன் நிறுத்த நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம். சட்டத்தை அமுல்படுத்துவது அந்தஸ்தை அடிப்படையாக கொண்ட ஒன்றல்ல. குற்றம் நிகழும் போது பாதிக்கப்பட்டவர்கள் மீது சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும். அதுதான் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய நோக்கம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீதியை உறுதி செய்வதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி குளக்கட்டின் கீழே பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் வவுனியா வைரவ புளியங்குளம் குளக்கட்டில் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது.
மாடசாமி ஆலய வீதியிலிருந்து வவுனியா நகர் நோக்கி வைரவ புளியங்குளம் குளக்கட்டு வீதியூடாக பயணித்த முச்சக்கர வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியினை விட்டு கீழிறங்கி தடம் புரண்டதில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. முச்சக்கர வண்டி தடம் புரண்டும் அதில் பயணித்தவர்களுக்கு எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வீதியை விட்டு விலகி தடம் புரண்டதில் முச்சக்கர வண்டி பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. அதன் பின்னர் குளக்கட்டின் கீழே விழுந்த முச்சக்கர வண்டி இளைஞர்களின் உதவியுடன் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலில் ஏற்பட்ட வீக்கத்திற்கு சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். பூநகரி ஆலங்கேணி பகுதியைச் சேர்ந்த கௌதமன் தமிழ் நிலா என்ற ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் வலது காலில் வீக்கம் ஏற்பட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சென்றுள்ளார். பின்னர் மீண்டும் காலில் வீக்கம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 14ஆம் திகதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் 45,000 ரூபாய் பெறுமதியான பொருளை கொள்வனவு செய்து பண மோசடியில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆன்லைன் மூலம் கொள்வனவு செய்த பொருளை பெற்றுக்கொண்டு அதற்குரிய பணம் வழங்காது இளைஞன் தப்பி ஓடியதாக கடந்த புதன்கிழமை முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. இதற்கமைய சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி KDS ஜெயலத்தின் வழிகாட்டலில் செயற்பட்ட பல்வேறு முறைப்பாட்டு பிரிவு பொறுப்பதிகாரி MHM ஹசீப் தலைமையிலான போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு சம்மாந்துறை ஒரு பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞனை கைது செய்தனர். இதன்போது கைதான இளைஞனிடம் இருந்து ஆன்லைன் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் உள்ளிட்ட சான்று பொருள்கள் நேற்று வெள்ளிக்கிழமை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.